அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியில் இருந்து. 21/9/1989 பிறந்த போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கும்ப லக்கணம் போயிருக்கு. 34 வயசு 6 மாசம் 23 நாள் அப்படிங்கிற போது ஜாதகருடைய பிறந்து வளர்ந்து வந்த லக்கணம், வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது ஏழு லக்கணம் மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்துல மிருகசீரிட 4ஆம் பாதம் தற்செயலும் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற புதன் எங்க இருக்கிறார்? உச்ச நிலையில 4ஆம் பாவத்துல வலுவான இடத்துல இருக்கிறார். சரி, அப்ப லக்னாதிபதி பலமா இருக்காரா? பலமா இருக்காரு. அப்ப இதோட கேள்வி என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு எப்போது அப்படிங்கிற கேட்கிறார். எப்ப எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்ப தொழில் ரீதியாக நம்ம மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாவம் தற்செயலும் போயிட்டு இருக்கு. செவ்வாய் யாரு? 6 பதம் அதிபதி. 6ஆம் இடங்கிற போது குணரோக சத்துருவாதைகளை தரக்கூடிய கிரகமாக இருந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், அபிலாசை ஈடேறக்கூடிய ஸ்தானம், அவருடைய உடல் ரீதியான எல்லா வகையான யோகங்களை அனுமதிக்கக்கூடிய காலகட்டமாக அபிலாசை ஈடேறக்கூடிய ஸ்தானமாக 11ஆம் இடம். இப்ப 2ஆம் இடத்துக்கு 2 இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் இந்த லக்னாதிபதியோட சேரும் போது இந்த வீடு வாகனம் பூமி சம்பந்தமான விஷயங்களை கடனை உருவாக்கி கொள்ளுவார். அப்ப கடனால் ஏற்பட்டு கடன்கள் ஏற்பட்டு வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர் தேடக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். சரி, இந்த லக்னாதிபதி 1-4 ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமா இருந்து ஜாதகர் தானே முடிவெடுக்கக்கூடிய குணங்களாக இருக்காது. 2 விதமான குணங்கள் இருக்கும். தாயை சார்ந்தே தான் இருப்பார். அப்ப ஒவ்வொரு முடிவுக்கும் தாயினுடைய சொல்லை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குணமாக ஜாதகர் இருப்பார். அப்ப இந்த ஜாதக ரீதியான கேள்வி என்ன? வேலை வாய்ப்பு எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஜாதகருக்கு ஆரம்ப காலகட்டத்துல லக்னாதிபதிங்கிற கிரகம் பலமா இருக்கும். இப்ப 7 லக்னாதிபதி யாரு? புதன். ஜாதி எங்க இருக்கிறார்? நல்ல நிலையில் இருக்கார். ஏன்னா உடம்புங்கிற கிரகம் ஜாதி ரீதியாக நல்ல நிலையில் இருந்தா மட்டும்தான் தொழில் ரீதியான இயக்கங்கள் இந்த உடம்பு இயங்கி வேலை செய்யும். சரி, இந்த புதன் நல்லா இருக்கனால ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார். சரி, இப்போ லக்னாதிபதிங்கிற கிரகம் ஜாதி ரீதியாக நல்லா இருக்கிறார். 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டாலும் ஜாதகர் பலமான இடத்துலதான் ஜாதகர் இருக்கிறார். இந்த லக்னாதிபதி யாரு? புதன். மிருகசீரிட நட்சத்திர அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேரும் கேந்திர அமைப்பாக ஜாத ரீதியாக நம்ம சொல்லுவோம் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். கேந்திர ஸ்தானத்தில் அமைக்கல ஜாத ரீதியாக 2 பேரும் ஒரே இடத்தில் கூடி நிற்கிறதுனால ஜாதகருடைய 6 சம்பந்தப்படாதனால ஜாதகரும் லக்னமும் உடம்பை இயக்கக்கூடிய கிரகமும் ஜாதி ரீதியாக நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அவருடைய முடிவு கரெக்டா இருக்கும். அவர் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும். சரி, இப்ப ஜாதகருடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிற போது 7, 8, 9, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்ற போது முதல்ல குருபாவன் நல்லா இருக்காரா அப்படின்னா நல்லா இருக்கிறார். அப்ப ஜாத ரீதியாக 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் வரைக்கும் குருபாவனுடைய யோகம் சிறப்பை தரும். எந்த ரீதியா? தொழில் ரீதியான விஷயங்கள்ல. சரி, அப்ப இதுக்கு அடுத்த பிறகு சனிபாவன் 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் அப்படிங்கிற போது சனிபாவன் எங்க இருக்கிறாரு? இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறனால ஜாதகருக்கு சனிபாவன் காலகட்டமான இந்த 4 வருஷம் 5 மாத காலகட்டத்துல பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மிகவும் அழுத்தம் தரக்கூடிய விஷயத்தில் எதுல? தொழில் ரீதியான விஷயங்கள்ல ஜாதகர் அழுத்தங்களை சந்திப்பார். அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி இதன் பிறகு புதன் எங்க இருக்கிறார்? நல்ல நிலையில் இருக்கிறார். அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் ஜாத ரீதியாக இந்த 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் நாளா இருக்கும். 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் நாளா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடைப்பட்ட காலமான 4 வருஷம் 5 மாதம் காலகட்டம் பணிச்சுமைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால ஜாதகர் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தை தொழில் ரீதியாக உருவாக்கும். அந்த டயத்துல கொஞ்சம் ஜாதகர் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாவம் எங்க டீனின் போகும்? இந்த இடத்துல 1, 2, 3 4ஆம் பாவமா டீனின் போகும். சரி, இப்ப நெக்ஸ்ட் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் எங்க இருக்கிறார்? பாக்கியஸ்தானத்துல. திருவாதிரை நட்சத்திரம் கரெக்டா 1, 2, 3, 4 பாதமான இந்த காலகட்டங்கள்ல இந்த ராகுபவன் எங்க இருக்கிறார்? இந்த 7 லக்னத்துக்கு 7, 8, 9ஆம் இடத்துல. திருவாதிரை 1ஆம் பாவம் அப்படிங்கிற போது நவாம்ச புள்ளி இங்க வந்துடும். நவாம்ச புள்ளி இந்த 7ஆம் இடத்தை தொட்டு போகும். 7ஆம் இடங்கிறது நிகழ்கால பலன் அப்படின்னு சொல்றோம். அதாவது தாய்வழி கர்மா 1, 4, 7, 10 அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நிகழ்காலத்துல அவருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்ற இடம். அப்ப திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஜாத ரீதியாக வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு வேலை அமையும். எப்படி?
திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 7, 8, 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு 20 பிப்ரவரி 2026 இருந்து 2 ஏப்ரல் 2027க்குள்ள ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு அமையும். சரி, இப்ப இந்த ஏபி இந்த காலகட்டம் மிருகசீர நட்சத்திரம் 4ஆம் பாதம் போகும்போது ஏபி இங்க இருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல ஏபி இங்க வந்துடும். வரக்கூடிய காலகட்டத்துல ஏபி வந்துடும். அதாவது இந்த காலகட்டமான பீரியட்ல ஏபி இந்த இடத்துல வந்துடும். அப்ப ஏபி அச்சய பாவமும் ஏபி லக்கணமும் இந்த நவாம்ச புள்ளியும் சொல்லக்கூடிய ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல யோகங்களை சாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, அப்ப வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னா திருவாதிரை 1ஆம் பாதம் டெய்லி நவாம்ச புள்ளிங்க தொடும்போது ஏபி ஏஎல்பி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்து குருபகவானுடைய பார்வையில் இருந்து லக்னாவீது பலமா இருந்து இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு வேலை வாய்ப்பை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்ப குருவசில சகாபுத்தி நடக்குது. இந்த குருவான் எங்க இருக்கிறாரு? நல்ல இடத்துல இருக்கிறார், லக்கணத்துல பலமா இருக்கிறார். இந்த செவ்வாய் எங்க இருக்கு? 4ஆம் இடத்துல இருக்காரு. இது 2 கேந்திர ஸ்தானம், 6, 8 கிடையாது. சரி, அப்படின்னா இந்த செவ்வாபுத்தில நல்லது நடக்கலாம்ல, செவ்வாயோட காலகட்டத்துல நல்லது நடக்கலாம்ல. லக்னத்துக்கு 6ஆம் இடமான நவாம்ச புள்ளிய போறதுனால ஜாதகர் வேலை வாய்ப்பை தரமாட்டார், பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி விட்டுருவார். ஆனா திருவாதிரை 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும் போது ராகுபுத்தியோட காலகட்டம் 10 மே 2026 இருந்து 3 அக்டோபர் 2028க்குள்ள ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை ஜாதகருக்கு ராகு பகவான் உருவாக்குவார். அப்ப குருதசீல ராகுபுத்தி வரும்போது 7, 8, 9ஆம் பாவத்துல இந்த ராகு போறதுனால ஜாதகருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையும். நிகழ்கால பலனாக இந்த நவாம்ச புள்ளி இங்க போகும்போது ராகுடைய திருவாதிரை 1ஆம் பாவம் இங்க வரும்போது ராகு பகவான் பாக்கியத்துல இருந்து இந்த தசாப்தியோட காலகட்டத்துல டீலில் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு தொழில் கண்டிப்பாக அமைந்தே தீரும் என்று ஜாதகரிடம் சொல்லப்பட்டது. இதை எங்களுக்கு போதித்து அருளிய ஐயா புரோடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.